இந்த புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மீகா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். இளைய குமாரன் தன்னுடைய பாவத்தினாலே தள்ளப்பட்டவனை போல காணப்பட்டார். ஆகார் என்பவள் சாராளின் மூலமாய் தள்ளப்பட்டவளாய் அங்கே அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறார். இப்படி தள்ளப்பட்ட நிலைமையிலே தன்னுடைய சுய பாவத்தினாலே பலவீனத்தினாலே தள்ளப்பட்ட நிலைமையில் அநேக மனிதர்கள் பொறாமை கொண்டு அவர்கள் செய்த சூழ்ச்சியினாலே உண்டான தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த காலைவேளையிலே உங்கள் காதுகளில் விழுகிறது. தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாக மாற்றுகிற தெய்வம் ஒருவர் உண்டு. அவர்களை பலத்த ஜாதியாக வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை நம்புங்கள். உங்கள் பலவீனத்தினாலே தள்ளப்பட்டிருக்கலாம், உங்களை மீண்டும் சேர்த்துக் கொள்ளுகிற பலத்த ஜாதியாய் மாற்றுகிற தேவனத்திலே வந்து விடுங்கள். ஆகார் அந்த வனாந்தரத்திலே என்ன செய்வேன், எதிர்காலமே இல்லை, ஒரே மகனும் மரிக்க போகிறான். அவனை பலத்த ஜாதியாக பெரிய தேசமாகவே மாற்றினவர் இந்த காலை நேரத்திலே தள்ளுண்டு போனவர்களை பலத்த தேசமாய் மாற்றுகிற நம்முடைய ஆண்டுடைய கரம் அதை செய்யும். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.